நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக ஸ்காட்லாந்திலிருந்து ஆல்ஃபா இது திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஷிவ்ராவில் தி ரயில்வே மேன் 2023 வெளிவந்த ஒரு வெப் சீரிஸ். மாதவன் லீட் ரோல் நடிச்சிருந்தார். போபால் விஷவாயு, யூனியன் கார்பெட். அந்த சம்பவத்தை பின்னணியாக வச்சு அந்த வெப்சீரிஸ் எடுக்கப்பட்டது. ரொம்ப பாராட்டப்பட்ட வெப்சீரிஸும் கூட. இந்த ரயில்வே மேன் வெப்சீரிஸினுடைய இயக்குனர் தான் ஷிவ்ராவில். அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸில் வரக்கூடிய ஸ்பை யூனிவர்ஸ். அதாவது ஹாலிவுட்டில் மார்வல் யூனிவர்ஸு, டிசி யூனிவர்ஸ் மாதிரி ஹிந்தியில் யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸோடைய ஸ்பை யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதில் இது 7th இன்ஸ்டால்மெண்ட், 7th ஃபிலிம் இது. ஆனால் இதுக்கு முன்பாக அவங்க ஏக் த டைகர், டைகர் ஜிந்தா, வார், இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பைத் யூனிவர்ஸில் அந்த மாதிரி படங்களை பண்ணியிருக்காங்க. இது 7th இன்ஸ்டால்மெண்ட்டில் வர படம். ஆனால் இது ஃபீமேல் லீட் ரோலில் பண்ணுறாங்க. பொதுவாக ஆண்கள் தான் இந்திய இராணுவத்தில் இருப்பாங்க, ஸ்பையாக இருப்பாங்க. அவங்க தான் இந்திய நாட்டினுடைய இறையாண்மை, பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதி செய்வாங்க. ஆனால் முதன்முறையாக ஃபீமேல் லீடில் அவங்க நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பெண்களும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு லீட் ரோலாக நம்ம ஆலியா பட்டை இதில் போட்டிருக்காங்க. இந்த சீரீஸில் நீங்கள் எத்தனை படம் வேணாலும் இருக்கலாம். ஆலியா பட் இதே மாதிரியான உடம்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த சீரீஸில் நீங்கள் ஒரு 10-15 படம் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியான கதையமைப்பு கொண்ட ஒரு விஷயம். அதை தான் இந்த 7th இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்க வெற்றிகரமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். அதாவது ஏனோ தானோலாம் இல்லாமல் அழகாக கார்கில் வார், அப்புறம் அப்படியே நகாசெல்லாம் கிடவி டக்குன்னு பார்த்தா இப்படி இட்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைக்கதையை நான் பார்க்கும்போது இன்னும் காமெடியாக கூட சொல்லுவேன். இது பாகிஸ்தானுடைய துரந்தர் படம்னு சொல்லுவேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்களுக்கு புரியும். இந்த ஆலியா பட் கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு இந்த டாம் ரைடர், இவங்க ஏஞ்சலினா ஜூலி நடித்தது ஆனா அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் ப்ரைமில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த கதைகளை எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணால் ஒரு கேரக்டர் ஒன்று வருது இல்லை, அதுதான் இந்த சீதா அப்படின்ற ஒரு கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க. ரைட். இந்த ஆல்ஃபா படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமும் ஒரு ப்ரொபகண்டா படம் தான். ஆனால் அந்த ப்ரொபகண்டா படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தேன் தடவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ப்ரொபகண்டா படமே இல்லாத அளவுக்கு நம்மளை யோசிக்கவும் வச்சுருக்காங்க. ஆனால் இது ப்ரொபகண்டா படம் தான், அதில் மாற்றமே கிடையாது. படத்தோடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனில் கபூரும் பாபி தியோலும் 2 பேரும் கார்கில் வார் முடிஞ்சதுமே அவங்க டீமில் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த பெட்டாலியனில் இருக்கக்கூடிய 2 பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க. அதில் ஒன்று அனில் கபூர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபி தியோல். இவங்க 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க நம்ம சைட்லேருந்து கார்கில் வாரில், இதுக்கு நம்ம பாடம் புகட்டுறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா அப்படின்னு ஒரு அமைப்பு நிறுவுறாங்க. இந்த ஆல்ஃபா அமைப்பு என்னென்னா, ஒரு சீரம், அதாவது ஒரு ஊசி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தை செலுத்திக்கிட்டால் பெயின்லாம் சீக்கிரமாக, அதாவது அடிபட்ட காயங்கள்லாம் சீக்கிரமாக ஆறிடும். ஒரு வேறு லெவலில் ஒரு பவர் வரும். ஸோ அது என்னென்னா, எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிற விஷயங்களை சீக்கிரமாக சால்வ் பண்ணும், உடம்புல இருக்கிற நோய்கள்லேருந்து. அப்போ இந்த போர் வீரர்களுக்கு அதை கொடுக்கும்போது என்னாகும், அவங்க போய் ஃபைட் பண்ணும்பொழுது அவங்க காயம்லாம் ஏற்பட்டாலும் கூட தீரத்தோடு ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக ஒரு சீரம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை இந்திய படை வீரர்களுக்கு கொடுத்து ஆல்ஃபா அப்படின்ற ஒரு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன்வயல் அனில் கபூரோட ஒய்ஃபுக்கு இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் அபார்ட் பண்ணிவிடுங்கன்னு டாக்டர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. மீன்வயல் அனில் கபூர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சீரம் இருக்கு இல்லையா, இந்த ஆல்ஃபா சீரம், அதுலேருந்து ஒரு ஊசி எடுத்துன்னு போய் தன்னுடைய பொண்டாட்டிக்கு அந்த மருந்தை கொடுக்குறாரு. அதில் அவங்க குழந்தைய பெற்றெடுக்கிற அளவுக்கு அவங்க ஒரு சக்தி வருது. ஆனாலும் குழந்தை பிறக்கும்போது அவங்க இறந்து போகிறாங்க. யார்? அனில் கபூரோடைய ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. இப்போ இந்த விஷயம் பாபி தியோலுக்கு தெரியுது. நீ இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கிற இந்த ஆல்ஃபா சீரத்தை எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்ட. இப்போ பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பொம்பளை குழந்தை. அந்த குழந்தை இந்திய நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய பிடிங்கின்னு போயிடுறார். ஆனால் குழந்தைய பிடிங்கின்னு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதனால் நான் இங்கே ரிவீல் பண்ணேன். ஆனால் பாபி தியோல் அந்த சின்ன கை குழந்தைய அவர் வளர்க்குறாரு. அதுக்கு சீதான்னு பேர் வைக்கிறாரு. ஸோ இதன் பிறகு அந்த சீதா ஆல்ஃபாவாக மாறி இந்திய நாட்டுக்காக சேவை செய்கிறதுக்காக வராங்க. அவங்க தான் ஆலியா பட். அதன் பிறகு என்னாச்சு அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஆலியா பட் 2020 21 கல்யாணம் நடக்குது, ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க. ஆனால்
இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுமே ஆலியா பட்டை நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த படத்தில். ஒரு லீட் ரோலுக்கு வந்து எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் வந்து அந்த அந்த உடம்பை வந்து நீங்கள் வந்து குழந்தை பெற்ற உடம்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி, அந்த பாடி வந்து அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காங்க. உண்மையிலே நான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்கள ரொம்ப ரசித்தேன். அந்தளவு வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபீமேல் லீட் ரோல்லே வந்து இந்த ஸ்பை ஆக்ஷன்ஸில் வந்து பொதுவாக வந்து நம்ம இந்திய ராணுவத்தில் வந்து ஆண்கள் தான் வந்து எல்லாத்தையும் கழட்டி கிழிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதை உடச்சி ஒரு ஃபீமேல் லீட் ரோலில் வந்து ஆலியா பட்டை போட்டு அவங்க வந்து இந்திய தேசத்தை காப்பதற்கான விஷயங்களை பண்ணுறாங்கன்ற மாதிரி அதை எடுத்து போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதற்கு வந்து அவங்க பண்ண அந்த ஒர்க் அவுட்டு, அந்த சண்டை காட்சிகளை அவங்க காட்டக்கூடிய விஷயம். ரெண்டாவது, முதல்ல வந்து அவங்க வந்து ரொம்ப கடுமையாக எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கேரக்டராக வந்து அதன் பிறகு களத்தில் இறங்கி அடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு நக்கல் சிரிப்பு ஒன்று இருக்கும். ஒரு கொடூரத்தனமான ஒரு வில்லனும் கொஞ்சம் நக்கல் சிரிப்புமோடு இருக்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக, அந்த சீட்டா கேரக்டர் வந்து ஆலியா பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷர்வாரி, அவங்க வந்து துர்கான்ற ஒரு கேரக்டர். அவங்களும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் லீட் ரோல் தான். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வருடைய பேத்தி போல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சஞ்சய் லீலா பன்சாலி கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் வந்து படத்தில் நடிக்க வந்து இந்த படத்துலேயும் அவங்களும் செம்ம ஃபிட்டாக இருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக். அதே நேரத்தில் அனில் கபூர் வந்து அவரும் சரி, பாபி தியோலும் சரி ரொம்ப அற்புதமாக அவங்கள பாட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பாபி தியோலுடைய அந்த கட்டுமஸ்தான உடம்பு, அவர் காட்டுற அந்த வில்லத்தனம் படத்தில் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகுது. ரைட்டா? இந்த படத்தோட கதை வந்து உதய் சோப்ராவுடையது. இதற்கு வந்து டயலாக்ஸ் வந்து இஷிதா மொய்த்ரா வந்து இதுக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே 2 பேர் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீதர் ராகவன் அண்டு சௌமில் சுக்லா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயமாக ரிவீல் ஆகிறதும் இன்ட்ரோல் பிளாக்கையும் சரி ரொம்ப அற்புதமாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஒரு கேமியோவில் வராரு. அது நம்ம ரிவீல் பண்ணல. படம் பாருங்கள். அந்த இடம் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவே இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் உண்மையிலே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆலியா பட்டும் ஷர்வாரியும் அவ்வளோ சூப்பராக, அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் சீன்ஸ் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு சண்டை நடக்கும், அனில் கபூர் வீட்டில். அந்த இடம்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எமோஷனலாக வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த பெரிய ஆர்டிஸ்ட்டு ஒரு கேமியோ சொல்கிறால, இந்த யூனிவர்ஸ் வருதுல்ல, ORF யூனிவர்ஸு, அந்த ORF யூனிவர்ஸில் இந்த மாதிரியான கேமியோலாம் வர்றவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படங்களில் நடித்த ஹீரோக்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு, ஏன்னா அவங்களும் ரா அமைப்பில் இருக்காங்க இல்லையா, அது வந்து தலையை காட்டு போகிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அதுதான் இந்த மாதிரியான யூனிவர்ஸ் ஃபிலிமுக்கு வந்து என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆவாங்க. அந்த மாதிரி விஷயந்தான் இதில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா ருபாய்ஸோடைய சினிமோகிராஃபியும் சரி, ஆரிஃப் ஷேக்குடைய எடிட்டிங் வந்து முக்கியமாக அந்த பைக் சீன்ஸ், 2 ஹீரோயினும், அதாவது ஆலியா பட் அண்டு ஷர்வாரியோடைய பைக் சீன்ஸும் அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சஞ்சித் அண்ட் அன்கித் பல்ஹரா அவங்க தான் வந்து இதுக்கான ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து ரோஷன் அண்டு அபீர் பந்தித் வந்து சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ஸ் வந்து வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக, படம் முடியுதுன்றதுக்காக அவசரப்பட்டு வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்குது. ஆக்சுவலி ஆலியா பட்டும் ஷர்வாரியும் போடுற டான்ஸ் ஒன்று இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஏற்கனவே வந்து தெலுங்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்ரீதேவி பொண்ணை எடுத்து வந்து ஜான்வி கபூரை கூப்பிட்டு வந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் மேலே வந்து நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் ஏதோ சொன்னாங்கன்ட்டு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களை வந்து அசைச்சிக்கவே முடியாது, நாங்கள் வேறு லெவலில் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, 2 பேருமே ஸ்ட்ரக்சர், ரைட்டா? இப்போ இந்த 2 பேரும் வந்து திடீர்னு இப்போ பிகினின்னு போட்டால் வேலைக்கு ஆகாது. ஆனால் ஸ்பையில் வந்து நீங்கள் பிகினிங் போடலாம். ஏன்னா அவங்க வந்து உலகுக்கு பார்க்க போகும்போது அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம் இல்லையா? ஆனால் இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா, திடீர்னு போகும்போது ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழல் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே வந்து ஸ்விம் சூட்டில் அந்த ரிவர் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கீழெல்லாம் கேமரா வச்செல்லாம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு சீன் வந்து ட்ரெஸ் அவுத்துட்டு வா அப்படின்னு ஒரு சீன் வந்து சொல்லும்போது, ஆலியா பட் உள்ளார போகிற சீன் வந்து நிஜமாலுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் வந்து அதை ரிவீல் பண்ணுற இடம், அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை போட்டால் முடிஞ்சது கதை. அவங்க வந்து ஒரு கிளாமரஸ் சீன்ஸில் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்யாவுடைய ஒய்ஃப் அவங்க ஒரு ஐட்டம் சாங்லாம் ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி
ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் வந்து இங்கே வந்து உடஞ்சி வர்றதும், இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு லீட் ரோலை எடுக்கும்பொழுது அதற்கான உடலமைப்பு, அதற்கான வந்து ஸ்டெமினா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ்? படம் வந்து பிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால் வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு எங்கேயுமே போர் அடிக்கலை. ஏன்னா இன்டர்வல் பிளாக் வந்ததே தெரியல. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஒரு படம் வருது தெரியாமல் இருந்தாலும் அந்த படம் நல்லா திரைக்கதை ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் அசந்து போன ஒரு படம் வந்து சண்டைக்கோழி. ஓகே, அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக்கே வந்ததே தெரியாத அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பண்ணியிருந்தாங்க. வன்முறை காட்சிகள் நிறையா இருக்குது. 16+ தான் இது. அந்தளவுக்கு வந்து எமோஷன், நாட்டுப்பற்று, அதுக்கப்புறம் வந்து பாசம் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுவாரஸ்யமாக இருக்குது. முக்கியமாக ஆலியா பட் இந்த படத்தில் பார்க்குற கல்யாணமான பெண்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பொறாமையை வந்து ஆலியா பட் ஏற்படுத்துவாங்கன்றதும், தன் உடல் மீது வந்து ஒரு கவனத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆலியா பட் ஒரு முக்கிய காரணமாக இருப்பாங்கன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, இந்த படம் ஒரு பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கிறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பிறண்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.